ம் ம் கருவிகளால கூட்டிட்டு போய் பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாயில குச்சி வச்சே குத்திட்டாயா. என்ன கிளம்பல? வண்டி கிளம்பிருச்சியா? வண்டி ஏறா, இந்த ஊர்ல வாயிலே குத்துறாங்க. முதலாளி இப்பதான் முதலாளி நல்லபடியா முடிஞ்சு, ரொம்ப சந்தோஷம். முதலாளி ஒரு நிமிஷம் வரேங்க. சொல்லுங்க. விசேஷம் முடிஞ்சிட்டால, நாளைக்கு வண்டி ஓடி ஆகணும். சரிங்க முதலாளி. சீக்கிரம் சேருங்க. ஓகே முதலாளி. என்னங்க, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் தொண்டதோட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதேன்னு. சரி, நம்ம விஷயம் உங்க வீட்ல தெரியுமா? அதெல்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனையே கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு மாற வீட்டில் எதுவுமே நடக்காது. ஏய், நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். சேட்டையை பார்த்தியா? செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கும். ஆளுக்கு 100 பொண்ணு கேட்குது. ஏய், இந்த நக்கல் ஐயாண்டி எல்லாம் வேண்டாம். பொண்ணு எனக்கு பார்க்கல. வாழ செல்லம் ஒரு வார்த்தை சொல்லு. என்னது இது? அரக்கு இருக்க. நீ சொல்ற கரெக்ட் தாமா. அந்த ஆள் ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேன். யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிக்கிறவனா? என்ன கண்ணு நீ? உங்க அப்பா உன்ற நல்லதுக்கு தானே சொல்லு. காலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா நல்லது தானே. அட போமா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இது எப்ப இருந்து நடக்குது? டிரைவர் வேலைக்கு போனதுல இருந்து. பொண்ணு எந்த ஊருப்பா? பக்கத்து ஊர் தாமா. பொண்ணு கருப்பா சவுப்பா? பொண்ணு மாதிரி சவுப்பு. டேய் பொண்ணுனா உடனே உன் மையன் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். வியாபாரம் ஒழுங்கா நடக்குதா? கஸ்டமர் எல்லாம் கரெக்டா வராங்கற? ஏடி, அவன் பெத்ததான் கொஞ்சம் கூட பயப்படாம காதல் கதை சொல்லிட்டு இருக்கான். நீ இழிச்சிட்டு இருக்க. யாங்க நாமள காதலிச்சு தான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம காதல் இவங்க காதல் முன்னாடி. நம்ம காதல் புனிதமானது. எது 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்து லவ் பண்றதா? அக்கால லவ் பண்ணிட்டு தங்கச்சிக்கு தாலி கட்ட லவ் விட எங்க லவ் ஒன்றும் மட்டமானது இல்லை. எல்லாத்தையும் சொல்லியா? உங்க அக்கா செருப்பு மேட்ரு எங்களோடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இங்க பார், எங்க அப்பா என்னை படிக்க வச்சான். எனக்கு படிப்பு வரல. நான் தான் படிக்கலன்னு இவனை படிக்க வச்சேன். படிச்சானா? படிச்சியா? எங்க அப்பா எனக்கு கடை வச்சு கொடுத்தாரு. எனக்கு வியாபாரம் வரல. சரி, நமக்கு தான் வியாபாரம் வரல, இவனுக்கு கடை வச்சு கொடுத்தேன். செஞ்சானா? அயோக்கிய பையன். நல்ல முட்டை குஞ்சு பொரிக்கும். முட்டை இல்ல சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். தெரியும் உன்னை பத்தி. இங்க பார், இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நான் சொல்றதுக்கு ஏற்கு மாறாத்தான் எல்லாமே இங்க நடக்குது. இந்த கல்யாண விஷயத்துல நான் சொன்னது நடக்கல. பிராந்தியில விஷத்தை கலந்து குடிச்சிட்டு செத்து போயிருவேன். அட போமா, சும்மா விஷத்தை குடிச்சாலே சாவலாம். ஒரு குவார்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னம்மா? ஐயோ அம்மா, பாப்பம்பட்டி 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 பாப்பம்பட்டி. டேய், நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒரு வழியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சாச்சு. இப்போ ஆக்சிடென்ட் ஆன காருக்காரனுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும். இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். 10ஆவதுக்கு பத்திரத்தில் வேற கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. எவன்கிட்ட போய் கேட்கறது? எவன் கொடுப்பான்? பழனியில் புத்திசாலி விவரமானவன் எவனு நம்மளை நம்பி காசு கொடுக்க மாட்டேன். எவனாவது ஒரு கேனப்பையில் பார்த்துதான் கேன்வாஸ் பண்ணணும். முறிய நம்ம பக்கம் நச்சுன்னு இருக்காண்டா. என்னடா வரையான் பாரு, இருட்டுக்கு வேட்டி கட்டி விட்ட மாதிரி. ஏய், கரெக்ட் பண்ணிடுறா. ஏய், எப்படியா கரெக்ட் பண்ணிடு. ட்ரை பண்ணி பாப்போம் 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 பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி. முதலாளி வணக்கம். என்னல பஸ் காலியா கிடக்கு? பஸ் மட்டுமா காலியா இருக்கு? பஸ் ஸ்டாண்டு தான் காலியா இருக்கு. அதான் ஏன்னு கேட்கேன். முதலாளி முன்னாடிலாம் பழைய கஞ்சியை குடிச்சுப்புட்டு நல்லா மாங்குன்னு உழைச்சாங்க. மக்கள் தொகை இருந்துச்சு. இப்போ பாஸ்ட் புட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிறாங்க. அப்புறம் எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும்? சரி, அதை விடுங்க. நேற்று ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம். ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு. கலெக்ஷன் நீங்க அதை நான் கொண்டு பேங்க்ல கட்டணும். வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கேன். 3500 வரவுங்க, 4000 செலவுங்க. உங்க அண்ணன் தம்பி 2 பேருக்கு 500 கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும். ஆபீஸை மூடி 2 நாள் ஆச்சு. அவசரப்பட்டுறீங்க முதலாளி. நேற்று கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? 4500 ரூபாய். 5000 செலவு சொல்லுவல? இல்ல, 4000 ரூபாய் செலவு, 500 ரூபாய் கம்பெனிக்கு மிச்சம். இதை நாங்க நம்பணும். நீங்க நம்பித்த ஆகணும். எப்படி? பை கண்டர். இது கம்பெனியோட காசு. இதே முத்துப்பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் என் பஸ்ஸை இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. ஹார்டு ஒர்க் மலாலி. ஆமா, நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, அவன் அப்படி இருக்கான். ஏழு வேல்பாண்டி ஏழு. இல்ல வைரதி இல்லையா?
இல்லை முதலாளி, ஆ, ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும், அதான் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டேய் உனக்கு அறிவு இருக்காடா? பழனியில் முருகனை விட முக்கியமான ஆளு நம்ம முதலாளி. என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவார் ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிற ஆளு. அவர் வச்சு காசுல அது இல்லைன்னு சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது? அது இல்லை பிரதர், நம்ம முதலாளி பாசக்காரர் தான், ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக என்னல இருக்கு. பெரிய அமௌண்ட்? உன் தம்பி என்ன தெரிஞ்சுட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கல? ஆ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5. இல்ல நீ 3ண்ணா? 3 முதலாளி. 3 லட்சம் தான். ஆமா. நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி. அது கரெக்டும். சாயந்தரம் வசூல் கொட்டும்ல. கவலையே படாதீங்க, கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டும். நிறுத்து. இதாம்ல வட்டி கட்டுக்கிற வீடு. என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா வட்டி கட்டல மோசமான ஆளு. ஆமா, வா வா வா. மோசமான ஆளுங்கிறீங்க? வீட்டில் யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்களாம் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாரு, அவரை போய். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான், அவனுக்கு வட்டி கட்டல. கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான். இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கு. வாங்கல. அடப்பாவி, வாமா பாப்பா வா. இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி. சொன்ன போய் யாரா? போடா, வசூல் பண்றான். ஓட்டனா. டேய், இந்த பக்கம் வாடா. வாடா. டேய், அப்படி போ. போ. அப்பா சேம் விஷுவல். எப்படி இருந்துச்சு? மிராகில். ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும். நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க, இல்லை கல்லு முள்ளு காலுக்கு மெத்தன்னு பாடிக்கிட்டே போங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு. தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம், இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம். லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் ஆசைப்படல பிரதர். நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர். வீட்டில் இருந்த குத்து விளக்கை நான் எப்போவோ விற்றுவிட்டேன். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தான் குத்து விளக்கை ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்து விளக்கு எரியும். யாரோ ஒரு 3வது மனுஷன், நம்ம பஸ்ஸு ஓனர், அவரே எனக்காக வந்து ஜி அவன் ஒரு கேனை கூமுட்ட ஜி. எவன் கூப்பிட்டாலும் வருவியா, எங்கே வேணாலும் வருவியா. கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போகிறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்களா பிரதர்? நான் ஃபீல் பண்ணல. ஐயோ உங்கள் பேர் வேற நல்ல பேர் மறந்து போச்சு. வாட்ஸ் ஒரு நேம்? வேல் பாண்டியன். மிஸ்டர் பாண்டியன். ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன். 3 லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன்? அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார். நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும். மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. தட்ஸ் கோ. தேங்க்யூ. வாமா வா 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 வா. யாரு பெத்த பிள்ளையோ, டெய்லி 500 1000 சம்பாரிச்சு கடனை கட்டினாலும் அந்த ஆள் கடனை கட்ட முடியாது. உனக்கு அதிகபட்சமாக 50 பைசாக்கு மேலே யாரும் போட மாட்டியா. நீ எப்போ கடனை கட்டி எனக்கு இங்கேருந்து போகிறது? சரி சரி, போகாதன்னு நீ கதறது எனக்கு புரியுது. எங்கள் அண்ணனுக்கு புரியலையே. ஒரே இடத்துல நிற்காம ஏதாவது பாட்டை வேலை செஞ்சு கடனை கட்டப்பாரு. போ போ. புது கல்யாணமா? ஆமா, குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க. கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல, கெட்டினவன் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன் முதலாளி? கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவ, வட்டி கட்ட முடியல, அதனால போதும், புரிஞ்சு போச்சு. முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விழுந்துச்சு. வட்டி கட்டலைன்னா
அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி. வாயமுடுறா. அதுக்கு மேலே ஓ விருப்பம். மேடம் பேனா கையெழுத்து எங்க போட? யாரு உன் கையெழுத்தா? 3 லட்ச ரூபா இல்ல 30 லட்ச ரூபா கூட தரேன். போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. சரித்தேன். எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு. என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா? இல்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேற யாரும் இல்லையா? பாவனாச்சி, அவனுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் நான் தான் பார்த்தாகணும். சரி, அவனுக்காக நீ எதுக்குல இருந்து அழைச்சாலேற? அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன். இவன் நடானா வேலை பரவண்டான தான் கல்யாணங்கிறான். இவங்க கல்யாணம் நடந்தாதான் எங்க கல்யாணம் நடக்கும். இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு முதலாளி. ஏன் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல. ஒரே இடத்துல 3 லட்ச ரூபா கேட்டா எவ்வளவு தருவான்? அங்க ஒரு 20,000, அங்க ஒரு 10,000, அங்க ஒரு 15,000 அங்கங்க வாங்கணும். அப்பதானே 3 லட்சம் பரட்ட முடியும். என்ன ஏல பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்கினது. மெதுவா போ, பார்த்து பார்த்து. இல்ல எதுக்கு வண்டி எங்க நிறுத்துற? ஃப்ரெண்டு இருக்கேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்கானுங்க. கால கிளவில புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன், காலை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன முதலாளி புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்கே, சொல்லவே இல்லை. அதுவா? சின்ன வண்டியில் போனால் எவன் மதிக்கான்? பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியுதுல. 25,000. ஏதுரா? ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல, அதான். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கியா? இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. சரி சரி வாங்க போகலாம். ஏய் ஏல ஏல உத்துப்பாண்டி, இல்லை வண்டியை வந்து இடல. வண்டியே வச்சு தான் பணம் வாங்கியிருக்கு. நடந்து வந்து சேருங்க. இங்கேயே நின்னா மனசு கஷ்டமா இருக்கும். காலகாலத்தில் வந்து சேருங்க. வண்டி மேல கைய வச்சா கைய வெட்டி விடுவேன். பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. திருட்டு போய் எப்படி புது வண்டி ஆட்டி போட்டானுல. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கூட்டிருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா? எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான். சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா. இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமா, என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். ம் யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? போடு போடு. ஹலோ அண்ணா, நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். 2 மாதத்தில் திருப்பி தந்துடுறேண்ணே. அடடடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனால் பெங்களூர் வர போயிட்டுருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போகிறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்குது. இப்போ பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராஜா. அது ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவிலே தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு. அதை விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா. தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசைவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. காலத்தில் வந்து சேருங்க. வண்டி மேல கைய வச்சா கைய வெட்டி விடுவேன். பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. திருட்டு போய் எப்படி புது வண்டி ஆட்டி போட்டானுல.
வாங்க மாமா. ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கூட்டிருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா? எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான். சில நேரங்கள்ல அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா. இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமா, என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். ம் யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? ம். போடு போடு. ஹலோ, அண்ணா நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேண்ணே. அடடடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனால் பெங்களூர் வர போயிட்டுருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போகிறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்குது. இப்போ பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராஜா. அது ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவிலே தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு. அதை விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூரு வராராமா. கொஞ்சோன்னு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னால் போதும். ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா. ம் ம் எல்லாம் சரியா இருக்கா தம்பி? சரியா இருக்கும். இந்தாங்க உங்க பத்திரம். காலையில் முதல் ட்ரிப்பாக பரவாயில்லடா. இப்போ என்னடானா அநியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலியாக கிடக்கு. வாங்க பங்காளி, என்ன டல்லாக வரீங்க? வழக்கம் போல் சொதப்பி இருப்பாங்களே. வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி. என்ன பங்காளி இதெல்லாம் விட்டீங்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் கையை கொடுங்க. சந்தோஷமான விஷயம். நன்றி. உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்பானே, அவங்ககிட்ட சொல்லு ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உள்ள வைங்க முதல்ல. ஏன்? அதெல்லாம் குடிக்கிறத விட்டேன். என்ன பங்காளி இப்படி சொல்லி? குடியை கெடுக்கும், குடி உடல்நலத்துக்கு கெடுக்குங்கிறதான் வேற. குடி வருமானத்துக்கு கெடுக்கும். உங்களுக்காக 3 லட்ச ரூபாய்க்கு அலைஞ்சப்ப தான் தெரிஞ்சு. நாங்கள் 2 பேரும் குடிச்ச காசு சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் 5-6 லட்சம் கையில் இருந்திருக்கும். என்ன பங்காளி இப்படி சொல்றீங்க திடீர்னு? விட்டுட்டானா விட்டுருங்க பங்காளி. ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்விலாம் கேட்காதீங்க. நல்ல விஷயம்தான். சொல்லுமா. உங்க அப்பே ஏதோ ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து வந்து உன் மருமகன் சொல்லி இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. என்னடா ஏமா பாண்டியா, நானே அந்த ஆளுக்கு தெரியாம பின் வழியா வந்திருக்கேன். நீ காட்டி கொடுத்துற போல இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உங்க அப்பன் தான் ஏதோ ஒரு புள்ளைய வீட்டு கூட்டிட்டு வந்து அதுதான் இந்த வீட்டு மருமக நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிச்சு. பத்தாவதுக்கு நட்டு ஹால்ல உட்கார வச்சு சோத்த போடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கறா. அது சொல்லிக்கிட்டு இருக்கறாரு. நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில. இவர் யாரோ ஒரு பொண்ணை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு. நான் கட்டிக்கணுமாக்கும் மாட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ, உங்க அப்பா ஒரு கிறுக்கம்பா. வசங்க குடிச்சு செத்து போறாரு. செத்தா செத்துட்டு போடு. ஐயோ, அப்ப என்ற ரோப்பு. ஐயோ அம்மா. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யாருமா அந்த பொண்ணு? சும்மா சொல்றான்னு பார்த்தா நிஜமா தாரியா? குதிரை கணக்குதுப்பா. ஓ, தோற கொல்ல பக்கமா வந்துட்டாரா? ஏய், நான் சொன்னது சொன்னியா? என்னடி சொன்னியா இல்லையா? ஏய் திருப்பூர்காரி, தலையை திருகி தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன் சொன்னையா? சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதுமா. முடியாதா? ஏய் இங்க பார், இந்த பக்கம் பாட்டிலு, இந்த பக்கம் பாய்சன், 2 மிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, உன் பூவும் பொட்டும் புஷ்கு. முடியாதாம்ல. ஏய், அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக. வேணா அந்த ஆளை கட்டிக்க சொல்லு. சாமி, அப்ப மம்மி. அது சரி, அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கல அது வேற விஷயம். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டியா நீ? நான் எங்கப்பா போய் கேட்டேன்? உங்க அப்பா தான் உன் போட்டாவை அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த புள்ள கிட்ட பேசிச்சாமா. அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிச்சாமா. என்னத்தை இச்சுச்சாமா? ஏய், அந்த அப்பளத்தை எடுத்துட்டு வாடி.
அதான் வந்துட்டங்க. ஒரு நிமிஷம் நான் கொண்டு போறேன். அப்பா என்னப்பா ஆச்சு? அறுத்து விட்ட கோழி மாதிரி துடிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அன்னைக்கு பைக்ல இருந்து விழுந்து ஆஸ்பத்திரி போனல, அன்னைக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுச்சு. அன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போய் ரத்த கொதிப்பு வந்து கீழே விழுந்தானே, அன்னைக்கு இந்த பிள்ளை என் கூட இருந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்குச்சு. இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன குறைன்னு வேணாங்கறா? இப்போ என்ன குறைன்னு வேணாங்கற? குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கறான்? இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு. அட பாப்பா, நீ வேற. உங்க அப்பனே எங்க அக்காவை லவ் பண்ணிக்கிட்டு என்ன கத்திக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஜகஜமப்பா. அதுக்காக இல்ல, அப்புறம் இந்த 1 ரூபா சைஸ்ல வச்சிருக்கே பொட்டு, அது மிஸ் ஆயிடக்கூடாதுங்க காரணத்துக்காக இவர் விரும்பின பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நச்சு நச்சு baby I love you lady தன்னானா 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 நச்சு நச்சு baby I love you lady oh come on now show some love தன்னானா நச்சு நச்சு பாப்பா நஞ்ச தச்சு தச்சு ஓப்பா மத்தபடி என்ன கொஞ்சம் பத்த வச்சு பாப்பா இச்சு இச்சு கேப்பா என்ன பிச்சு பிச்சு பாப்பா இஷ்டப்படி என்ன கொஞ்சம் கத்த வச்சு பாப்பா என்ன பத்தி நான் என்ன சொல்லுவேன் என் கண்ண கட்டி நான் உன்னை சுத்துவேன் நீ என்ன சுத்தனா என்ன பண்ணுவேன் என் நெஞ்சுக்குள்ளதான் உன்னை பொத்துவேன் நச்சு நச்சு பாப்பா நெஞ்ச தச்சு தச்சு கோப்பா மொத்தபடி என்ன கொஞ்சம் பத்த வச்சு பாப்பா என் புல்லு கட்டுனா உன் ஜல்லி கட்டு மேச்சலுக்கு ஒத்துக்குறியா பருத்தி கட்டு நீ வீரச்சு கட்டு பாய்ச்சலுக்கு கத்து தரியா குட்டி கேடக்கு தடி எட்டி எடுத்துக்கிறேன் கத்த விட்டு தள்ளடி வெக்கம் அது என்ன வேலை பக்கம் நீ வந்து தொலை பாடத்தை ஆரம்பிக்கவா அடியல் கேஜி பையன் நானு அடிக்காம சொல்லி கொடுத்தோம் தமரதம் 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 தம் 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 தமரதம் 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 நச்சு நச்சு பாப்பா நெஞ்ச தச்சு தச்சு கோப்பா மத்தபடி என்ன கொஞ்சம் பத்த வச்சு பாப்பா பிடிக்குதடி சொந்த ஊரு சிவகாசியா நீ பிடிக்கையில போ வெடிக்குதடா எல்லாமும் கைராசியா தங்க சொரங்க தண்ணி எங்க மறைச்சு வச்ச வத்தாத வாங்க கடலே நீ பேச்ச குறைச்சுக்கிட்டு மூச்ச பிடிச்சுக்கிட்டு முங்கி முங்கி முத்தாயடடா அடி சதிகாரி ஒன்ன கண்டா சதுராட்டம் நெஞ்சுக்குள்ள தம் தமரதம் 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 தம் 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 தமரதம் தமரதம் தமரதம். ஹலோ, சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? பெரியம்மா வீட்டுல சொல்லிட்டு போலான்னு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க மண்டபத்துக்கு. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன்ப்பா. சரி, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. முதல்ல மாப்பிள்ளை அனுப்பிச்சிருங்க. நிறைய செய்முறை பண்ணணும். சரி சரி, அனுப்பிச்சு வைக்கிறேன். பங்காளி ஏதோ செய்முறை பண்ணுமா, நீங்க அப்படியே கிளம்புங்க. நான் வரையில டைலர் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க.
போற பாதையில் என்ன கட்ட கிடக்குது? யாரா? மங்களி, மங்களி, அடிங்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். என்ன தேடுறீங்க? செல்ஃபோனு. செல்லா? எங்க விழுந்திருக்கும்? மங்களி, அங்க பாருங்க. டேய், டேய், இது பாருடா. டேய், 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 எந்திரி. டேய், எந்திரா. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன் பங்காளி. நான் கொலை பண்ணிட்டேன். ஐயோ, நான் அவனை தள்ளி தானே விட்டேன். விடிஞ்சா கல்யாணம். பங்காளி, நீங்க அவனை கொல்லல. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். பங்காளி, நீங்க அவனை பார்க்கல. ஐயோ, என்ன பங்காளி சொல்றீங்க? தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படி? இந்த சம்பவத்தை மறந்துட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க பங்காளி. பார்வதி பரமேஸ்வரம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே. பயப்படாதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலி கட்ட வரைக்கும் எது நடந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். பிரம்மணஸ்பதான சண்பன். கல்யாண மாப்பிள்ள நல்லா கலகலன்னு இருக்கிற விட்டு இப்படி கப்பல் கவுந்து போன மாதிரி இருக்கீங்களே. ஏண்டா சொல்ல மாட்டியா நீங்க? ஐயோ, வாங்க, வாங்க. உட்காருப்பா. தம்பி, உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. அடுத்தது உனக்கு தான் கல்யாணம். புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தே பிரஜோதயாத். ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே.
मशोमं राति यतो नित परिषदति दुर्गाणि विश्वा नावे वसन्तं दुरिदादग्नः சுவாமி நன்ன மந்திரத்தை சொல்லுங்க. விடுங்களே, கரெக்டாக தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் அவட்ட தானே சொன்னேன். இப்போ நீங்கள் ஓதிடுவீங்களா? आध्यात्नाद विद्महे कंठ कुमार धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् या देवी सर्वभूतेषु मातृ டேய், என்னடா போலீஸ்காரங்களா வராங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இருங்க வரேன். या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வா. சரி, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நீ கல்யாணத்தை முடி. இருந்து வாழ்த்துட்டு போங்க சார். சரி வா. अट्टापदे नवपते भगोभिषे सहस्राक्षरावरमेजो मन गट्टिमेळं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यं तन्तुनानेन मम जीवन ரொம்ப நன்றி சார். कण्ठे भद्रामिं शुभहे त्वं दीव सरदां शतम् माङ्गल्यधारणो शुभमुहूर्तोऽस्ते வாங்க போலாம். प्रतिष्ठितमस्तु शतमानं भवति. என்னடா ரெண்டு பேரும் உள்ள போனீங்க, ரொம்ப ரகசியம் பேசுனீங்க, அவர் வாட்டில் போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அதான் உள்ளே கூப்பிட்டு சத்தம் போட்டு போகிறாரு. ஏப்பா, பந்தி நடந்துட்டுக்கு மிச்சம் இலக்கட்டை வந்து சேரல, சீக்கிரம் கொண்டாப்பா. ஆ வா. என்ன பங்காளிங்க நீங்கள் உள்ளே நிற்காம? அங்கே நான் தாலியை கட்டிட்டேன், இருந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துன்னு சொல்லுங்க ப்ளீஸ். பயங்கரமான ஆள்டா நீ. அது எப்படி அங்கே ஒருத்தனை அசால்ட்டாக அடித்து கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு இங்கே ஊரையே கூட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? இல்லை, எவ்வளோ நெஞ்செழுத்தண்டா உனக்கு. இதை நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நீ லவ் பண்ணி ஒருத்திய, அவளை கல்யாணம் பண்ணுறது தானே இதெல்லாம் பண்ண. இப்போ எங்கே ஜெயிலுக்கு தானே போகிற? என்ன பண்ணலாம்? எப்படி வசதி? இப்போ தூக்கட்டுமா இல்லை இந்த கல்யாணம் முடிஞ்சதும் தூக்கட்டுமா? சார், அந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறட்டும் சார். உங்கள் கூட நான் வந்துடுறேன் சார். பாண்டியா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சரியான ஆளை தாண்டா கொலை பண்ணியிருக்க. ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் பொண்ணுங்களை கேவலமாக ஃபோட்டோ எடுத்து அது நெட்டில் போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானே, அவனை கண்ட இடத்துல கண்டம் துண்டமாக வெட்டணும். அது எங்களால் முடியாது. நீ அதை பண்ணியிருக்க. என்ன, உன் அட்ரஸை முழுசாக போட்டு வந்திருக்க. தெரியுதா? உன் சிம் கார்டு புடி. நாளை காலைல பேப்பரில் செய்தி வரும், குடிபோதையில் கிணற்றில் விழுந்து வாலிபர் மரணம்ன்ட்டு. புரியுதா? சார், பட்டுமா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி பங்காளி. என்ன நீங்க நமக்குள்ள மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருக்கதா? நீங்க உள்ள போங்க, காணாம தேடுவாங்க. பொண்ணு பக்கத்துல நீங்க போங்க. வணக்கம் முத்துப்பாண்டி. வணக்கம் 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 வணக்கம். தம்பி, பந்தி எங்க நடக்குது? பின்னாடி பெருமாள் கோயில் நடக்குது, போங்க. சும்மா விளையாடாதீங்க தம்பி. வேற வேலையே இல்ல பாருங்க, உங்க கூட சேர்ந்துக்கிட்டு போடா. உங்க இருக்கட்டும் தம்பி, பந்தி எங்க நடக்குது? பின்னாடி சாப்பிட்டு கையை நக்கிட்டு வருவாங்க, அங்கதான். போங்க போங்க. டே நீர்ல, பொண்ணு விட மாப்பிள்ளை விடா. நீங்க போங்க தம்பி போங்க. காது குத்து வீட்டுல வந்துட்டு பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்ட்டு. டேய், என்ன விசேஷம்னு தெரியாதா உனக்கு? அட, எந்த விசேஷமா இருந்தா என்ன தம்பி? அதான் வெளியில வாழை மரம் கட்டிட்டாங்கல்ல. அடடே, வாழை மரம் கட்டியிருந்தா போதும். ஏண்டா, அன்னைக்கு ராத்திரி குடலை கழுவி கொடியில காய போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அள்ளி ஆமிக்கிட்டு வந்துட வேண்டியது. போங்க, பந்தியில உட்காந்து தொந்திய புல்லா பண்ணிக்கங்க. போங்க. தம்பி தம்பி, என்ன சைவமா அசைவமா? அசைவம் தம்பி. மட்டனா சிக்கனா? உனக்கு என்ன பிடிக்கும்? ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவேன். போடா போக்கத்தவன்.